வீரா சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீராவை பார்த்து மாறன் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ வள்ளி வராங்க. வள்ளி வந்து மாறனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இதை பரடா மாறா, வீராவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படாத, அவள் கண்டிப்பாக குணமாகி வருவா, அவளுக்கு எதுவும் ஆயிடாது, அவள் எவ்வளவு நல்லவ தெரியுமா, குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது செஞ்சுருக்கா. அது மட்டும் இல்லடா, உன்னை கூட ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு உன் கூட சேர்ந்து வாழ நினச்ச, குடும்பத்துக்காகவும் உனக்காகவும் அவள் வாழ்க்கையை தியாகம் பண்ணனவிடா, அவளுக்கு நிச்சயமாக எதுவும் நடக்காது, நல்லாகி குணமாகி வந்துடுவா, நீ கவலைப்படாதீங்கிறாங்க வள்ளி. இன்னொரு விஷயம் தெரியுமா, வீராவுக்கு எல்லா உண்மையும் தெரியும். அவங்க அண்ணன் இறந்ததுக்கு உங்க அண்ணன் தான் காரணம்னு தெரிஞ்சிருந்தோம் அவன் உன்கிட்ட எதையும் சொல்லாம மறைச்சிருந்தா பாரு. அதையும் தாண்டி நீ அவ கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்டிட்ட. நாளுக்கு நாள் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்ட, அதனால தாண்டா உன்னை விட்டு அவ பிரிஞ்சு போகாம உனக்கு சப்போர்ட்டா உன் கூடவே இருந்தா. அது மட்டுமா, அன்னைக்கு குடிசை தீப்பிடிச்சு எரிஞ்சும் போது அப்போ உங்க அம்மா போட்டோ அந்த ரூமுக்குள்ள இருந்துச்சு. அப்போ அது யாருக்காக அவ உயிரை பணையம் வச்சு எடுத்துட்டு வந்தா தெரியுமா, உனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குங்கிறது அவளுக்கு தெரியும். அந்த போட்டோ கூட கருகிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல ஓடி போய் அவ உயிரை பணையம் வச்சு அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்தாடா. இப்போ கூட பாரு, இப்படி அவ கிடக்கிறதுக்கு காரணமே நீ தான். இன்னைக்கு அவ இந்த நிலைமையில கிடக்குறான்னா அவ உனக்கு வந்த குண்டடியை தாங்கிக்கிட்டடா. இல்லைன்னா இந்நேரம் உன் மேல குண்டடி பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அவ அதை தாங்கிக்கவே முடியாது. இப்போவும் உன் உயிரை தான் காப்பாத்திட்டு அவ உயிரை பணையம் வச்சிருக்கா. உன்னைய எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத வீரா இப்போ கூட அவ உயிரை பணையம் வச்சு உன்னை காப்பாத்திருக்கா. அவ அந்த அளவுக்கு உன் மேல காதல் அன்பு பாசத்தோடு இருக்காடாங்கிறாங்க வள்ளி. வள்ளி சொன்னதை கேட்டதும் மாறன் இப்பவே நான் வீரா கூட பேசணும்னு துடிக்கிறாங்க. டே மாறா, அவ குணமாகி வரட்டும், கண்டிப்பா அவன் உன் கூட சேர்ந்து வாழத்தான் போறா, ரொம்ப நாள் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கத்தான் போறீங்கிறாங்க வள்ளி. மாறன் உடனே வீராவை போய் பார்க்குறாங்க. வீரா, நான் உன் மேலே எவ்வளவு அன்பு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா, ஆனால் இது வரைக்கும் உன் முன்னாடி சொல்ல முடியல, இல்லைனாலும் என் மனசில் அவ்வளவு நீ நிறைஞ்சிருக்க. நான் சொல்ல வந்த போதெல்லாம் அதுக்கான கோபத்தோடவும் நீ இருக்கிறதுனால நான் சொல்லாமல் மறைச்சிட்டேன். ஆனால் என் மனசில் அவ்வளவு காதல் இருக்கும் மேலே. வீரா, நான் உன்னைய லவ் பண்ணுறேன், நீ எழுந்திரிச்சு வா, என்னோட லவ்வை உன்கிட்ட சொல்லணும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும், எழுந்திரிச்சு வா வீரா அப்படின்னு மாறன் கண்ணில் கண்ணீர் பொங்க அழுதுகிட்டு சொல்கிறாங்க. மாறனோட குரல் கேட்டதும் வீரா மெல்ல மெல்ல கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. மாறா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதை கேட்ட மாறன் இது கனவா நிஜமா அப்படின்னு விட்டு பார்க்குறாங்க. வீரா வாய் அசிக்கிறது தெரிஞ்சதும் கிட்ட போய், வீரா நீ பிழைச்சிட்டியா, அப்பாடா இப்போதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கத்திட்டு போகும்போது அங்கேருந்து வெளியில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் இது கேட்டுருது. என்னது, வீரா கண் முழிச்சிட்டாளா, வாங்க எல்லாரும் போய் பார்க்கலான்னு எல்லாரும் ஓடி வராங்க. வீரா பழச்சிட்டா அப்படின்னு எல்லாரும் கண்ணில் ஆனந்த கண்ணீரோட சந்தோஷமா ஓடி வந்து பார்க்குறாங்க. ராமச்சந்திரன் வந்து வீராவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. வீரா, உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு எதுவும் ஆகாதுமா, நீ நல்லா இருப்பேங்கிறாங்க. வீராவும் மாறனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. வீரா மாறன் கிட்ட பேச துடிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வள்ளிம்மா சொல்கிறாங்க, சரி வீரா இப்போ தான் கண்ணு முழிச்சிருக்கா, மாறன் கூட மனசு விட்டு பேசட்டும், நம்ம எல்லாரும் கொஞ்சம் நேரம் வெளியில் இருக்கலாம், டாக்டர்மா வந்தால் அவளை ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிட்டு வாங்க போகலான்னு எல்லாரும் வெளியில் வந்துடுறாங்க. வீரா, நான் உங்ககிட்ட எந்த ஒரு உண்மையும் மறைக்கக்கூடாதுன்னு இப்போ நினைக்கிற வீரா, நான் ஒரு உண்மையை உங்ககிட்ட மறைச்சிட்டேன், அந்த உண்மை என்னங்கிறத நான் எப்போ உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கிறேங்கிறாங்க மாறன். அப்படியா, அது என்ன உண்மை அப்படின்னு கேட்குறாங்க வீரா. மேலே அவ்வளோ ஒரு அன்பு பாசம் வச்சிருக்கேன், அதனால உங்ககிட்ட இனிமேல் எந்த ஒரு உண்மையும் நான் மறைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் வீரா. அந்த உண்மையை நான் சொன்னால் நீ எப்படி எடுத்துக்குவேன்னு தெரியல, ஆனால் நான் உண்மையை தான் சொல்ல போகிறேங்கிறாங்க. சரி, என்னதான் மறைச்ச, அப்படி என்ன மறைச்சிருக்க சொல்லுன்னு கேட்குறாங்க வீரா. சொன்னால் நீ அதிர்ச்சி அடைவ வீரா, அன்னைக்கு நான் கார் ஓட்டிக்கிட்டு வந்தது நான் இல்லை, உங்கள் அண்ணன் இறந்த அன்னைக்கு கார் ஓட்டிகிட்டு வந்தது ராகவன். ராகவன் தான் தெரியாதனமாக உங்கள் அண்ணன் மேலே விட்டுட்டான். ராகவன் வேணுனே இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணலை, தெரியாமல் தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க மாறன். ராகவனுக்கும் கண்மணிக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணமும் நடந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பழியை நான் ஏற்றுக்கிட்டேங்கிறாங்க மாறன். மாறா, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும், நீ அந்த கொலையை பண்ணலைங்கிறதும் தெரியும், ராகவன் மாமாவும் சரி நீயும் சரி எங்கள் அண்ணனை கொலை பண்ணலைங்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியுங்கிறாங்க. உங்கள் அண்ணனை அந்த கொலையை செய்யலை, ஆனால் உங்கள் அண்ணன் செஞ்சாங்கன்னு நீங்கள் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அண்ணன் செஞ்ச கொலையை நீ ஏற்றுக்கிட்ட பாரு, அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது உனக்கு வந்ததா நீ நினச்ச, அந்த பழியை நீ சுமந்து ஏற்றுக்கிற. வீட்டில் எல்லாருமே நீ தான் அந்த கொலையை செஞ்சேன்னு மாமா கூட எவ்வளவு நாள் உன்னை கடுமையாக திட்டிருக்காங்க, அப்போ கூட நீ பெருசாக எடுத்துக்காம உங்கள் அண்ணன் ராகவனுக்காக நீ அந்த பழியை சுமந்த. கூட பிறந்த அண்ணனை விட்டு கொடுக்காம அவர் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அவர் செய்த கொலையை நீ ஏற்றுக்கிட்ட பாரு, அதுதாண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் அவர் செய்யாத கொலை அது, அந்த உண்மையும் நான் உங்ககிட்ட மறைக்க விரும்பல, அதிகம் மனசார நான் சொல்ல நினைக்கிறேன்னு நினைக்கிறாங்க வீரா. டாக்டர் வந்து இவங்களை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட வீரா மாறன் ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. வீரா, நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போயிடலாம், நான் உன்னை நல்லா பத்திரமா பார்த்துக்குவேங்கிறாங்க மாறன். மாறன் வீராவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. ஆட்டோவில் தான் வந்து இறங்குறாங்க. அப்போ வீரா மாறன் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போகலான்னு இருக்கும்போது அப்போ வள்ளிமா ஓடி வந்ததும் வீரா மாறன் ரெண்டு பேரும் இங்கேயே நிலைங்க, ஒரு கண்டத்தையே நீ
தாண்டி வந்திருக்க, உயிர் போய் திரும்பி வந்திருக்க, இனிமேலாவது உனக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கணும். அதனால திருஷ்டி கழிச்சு சுத்திட்டு அதுக்கப்புறமா நீ வீட்டுக்குள்ள போலாங்கிறாங்க வள்ளிமா. வள்ளிமா ஆரத்தி எடுத்து இந்த திருஷ்டி கழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வீரா மாறன் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. இதை பார் வீரா, முதல்ல நம்மளுக்கு அத்தை ஆரத்தி எடுத்தது வேற, இப்போ ஆரத்தி எடுத்திருக்காங்க பாரு, இதுதான் நிஜம். நம்ம 2 பேரும் மனசார ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழ போறோம். இந்த வீட்டுல புதுசா அடியெடுத்து வைக்கிற மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து வலது கால் எடுத்து வச்சு உள்ள போய் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாங்கிறாங்க மாறன். வீரா மாறன் 2 பேரும் புது மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி 2 பேரும் கை கோர்த்துக்கிட்டு வலது கால் எடுத்து வச்சு உள்ள வராங்க. இவங்க எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க. அப்ப விஜயும் விஜயோட அம்மாவும் அந்த பக்கமா நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. விஜய்க்கு சரியான கோபமா ஆத்திரமா இருக்கு. இவளோட கதை முடிஞ்சதுன்னு சுட்டு தள்ளணும், திரும்பவும் இவ வந்துட்டாளே, இவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இடைஞ்சதுதான், இன்னும் என்னெல்லாம் ஆட்டம் போட போறாளோன்னு நினைக்கிறாங்க விஜய். மாறனோட கதை அடியோட முடிஞ்சதுன்னு நினைச்சோம், இவனை காப்பாத்திருக்கு இவ வந்து விழுந்தா, சரி இவளோட கதையாவது முடிச்சிடலான்னு நினைச்சா இவளும் தப்பிச்சு வந்துட்டா. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இதே வீட்டுல திரும்ப வந்து நிக்கிறத நினைக்கும் போது அப்படியே எரிச்சலா இருக்கு. முதல்ல வீட்டை விட்டு தொலைஞ்சாங்கன்னு நினைச்சோம், குடிசைக்கு தீய வச்சு வீட்டை விட்டு வெளியில அனுப்பலான்னு நினைச்சோம், அப்புறம் பார்த்தா திரும்பவும் இதே வீட்டுக்குள்ள வந்து நின்னாங்க. சரி இந்த உலகத்தை விட்டே அனுப்பிடணும்னு நினைச்சோம், ஆனா அப்பவும் திரும்ப 2 பேரும் வந்து நிக்கிறாங்களே, இவங்களுக்கு என்ன அழிவே கிடையாதான்னு நினைக்கிறாங்க. இங்க பார்த்தா பாசமா மாறன் வீராவை கூட்டிட்டு வந்து ரூம்ல உட்கார வைக்கிறாங்க. வீரா, உனக்கு ஏதாவது சாப்பிட்றக்கோ குடிக்கிறக்கோ எடுத்துட்டு வராங்கிறாங்க. இல்ல மாறா, அதெல்லாம் எனக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே வேண்டாம், நீ என் பக்கத்துல உட்காருன்னு உட்கார வைக்கிறாங்க. வீரா மாறன் 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வள்ளிமா ஜூஸ் எடுத்துட்டு வர்றாங்க. என்னது, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததும் இப்போ தான் இவங்க 2 பேரும் புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளே போகலாமா வேண்டாமான்னு வள்ளிம்மா யோசிச்சுட்டு, டே மாறா, நான் உள்ளே வரேன்டா, ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் வீராவுக்கு, வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க வள்ளிம்மா. மனசை திருப்தியோடு பார்க்குறாங்க. அப்பாடா, எப்படியோ வீராவை மாறணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்கன்னா அதுவே போதும் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது மாறன் அத்தை வாத்தை அப்படின்னு கூப்பிடவும் உள்ளே போகிறாங்க. இப்போ தான் என்னமோ நாங்கள் புதுசாக கல்யாணமான வந்த ஜோடி மாதிரி நீ என்னமோ வெளியிலேயே நினைக்கிட்டு வெக்கப்பட்டு நிற்கிற, உனக்கு என்னத்தை வெக்கங்கிறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சு பார்க்குறக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோமான்னு நான் நினச்சிட்டே இருந்தேன்டா. இப்போவாவது நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருங்கிறாங்க வள்ளி. ஹீரோவை பார்க்கறக்காக கார்த்தி, பிருந்தா, ராகவன், கண்மணி இவங்க எல்லாரும் ரூம்குள்ளே வராங்க. அப்போ கார்த்தி மாறன் கிட்ட தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்குடா இப்போ தனியாக கூட்டிகிட்டு வந்தேன்னு மாறன் கேட்குறாங்க. டேய், அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்தது தெரியுமா, வீராவுக்கு ஒருத்தர் மயக்க மருந்து கலந்த ஊசி போடுறதுக்காக இந்த விஜய் ஏற்பாடு ஒரு ஆள் வந்தார் தெரியுமா, அவனை நான் அடையாளம் கண்டு அடி அடின்னு அடிச்சு நிமிஷம் பண்ணி இதோ அதே ஊசியை இந்த விஜய்க்கு போட்டு ரூம் அடைச்சிட்டேங்கிறாங்க கார்த்தி. ஆமா, அன்னைக்கு என்னதான் நடந்தது அப்படின்னு கார்த்தி கேட்குறாங்க. மாறன் நடந்தது எல்லாம் சொல்றாங்க. விஜயோட அம்மாவை கடத்திக்கிட்டு போனது உண்மையான போலீஸ் கிடையாது, நானும் வீராவும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணன ஒரு போலீஸுங்கிறாங்க. அப்படியா, சரி அதில் என்ன நடந்தது அப்படின்னு கார்த்தி ஆர்வமாக கேட்குறாங்க. அம்மாவை கடத்தி கட்டி போட்டு வச்சதுனால இந்த விஜய் தான் ஷூட் பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க மாறன். என்ன குறி வச்சிருக்கா, அது எப்படியோ வீரா நெஞ்சில் பாஞ்சிருச்சுங்கிறாங்க. மாறா, விளையாடுத்தனமா எதுக்குடா இப்படி ரிஸ்க் எடுத்த, வீராவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்னடா ஆயிருக்கும், உன்னை காப்பாற்ற போய் வீரா அடிபட்டா, இப்போ ஏதோ வீரா தப்பிச்சு வந்ததுனால பிரச்சனை இல்லை, ஆனால் ஏதாவது ஒன்று நடக்கக்கூடாது நடந்திருந்தா நம்ம திரும்பி நம்ம வீராவை பார்த்துருக்க முடியுமா, அந்த விஜய் எப்பேற்பட்ட கேடுங்கிறது உனக்கே தெரியும், நீயும் வீராவும் தனியாக போனது தப்புடா, என்னையும் கூப்பிட்டுட்டு போயிருந்தா அந்த விஜய் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன், அவளை சும்மாவே விடக்கூடாது, இப்பவே பாரு எல்லார்கிட்டையும் உண்மை சொல்லி அவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கோவமா வெளியில வராங்க. அப்போ மாறன் தடுத்து நிறுத்துறாங்க. இதை பாருடா கார்த்தி, அந்த விஜயை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நானே பார்த்து அவள் யாருங்கிறத உண்மையை நிரூபிக்கிறேன், அவள் முகத்திரியை கிழிக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா இருன்னு மாறன் பொறுமையா கார்த்திகிட்ட எடுத்து சொல்றாங்க. கார்த்திகும் சரி மாறன் சொல்றது சரியா இருக்குன்னு சொல்லி அமைதியா இருக்காங்க. அப்படியே அவளை போய் உண்மையை நிரூபிக்கிறேன்னு நீ சொன்னேனாலும் ஆதாரம் எதுவும் கிடையாது, அதனாலதான் அவளை கையும் களவுமா பிடிச்சு எல்லாரும் முன்னாடியும் நிரூபிச்சு வீட்டை விட்டு வெளியே வரலான்னு நானும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சேன். இதுல இப்ப வீரா சிக்கிட்டா, வீராவோட உயிருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்ன செய்யறது, நல்ல வேலை எப்படியோ வீராவை காப்பாற்றி கூட்டி வந்துச்சுங்கிறாங்க மாறன். அவளை பத்தி கண்டுபிடிச்சு ஆதாரத்தையும் நான் அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன், திரும்பவும் அதை எடுக்க முடியாம போச்சுங்கிறாங்க மாறன். சரி இரு, நான் போய் எடுத்துட்டு வரேங்கிறாங்க கார்த்தி. எல்லாரும் வீராவை பார்த்துட்டு, வீரா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ ஆட்டோல ஓட்டு போகாதடி, ரொம்ப ரிஸ்க் எடுக்காத, உனக்கு என்ன தேவைனாலும் எங்களை கூப்பிட நாங்க வந்து நிக்கிறோங்கிறாங்க கண்மணி. சரி கண்மணி, நீ எல்லாம் இந்த அளவுக்கு தெரிந்து வருவீன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, நீங்க எல்லாரும் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும்போது நான் எதுக்காக சிரமப்பட போறேன், நான் ராஜினி மாதிரி இங்கேயே இருக்க போறேங்கிறாங்க வீரா. கண்மணி, அண்ணனோட நிலைமைக்கு காரணமே ராகவன் மாமா தான், ஆனா நீ தான் மாறின தப்பா புரிஞ்சுக்கிட்டு நிறைய நாள் அவனை பழிவாங்கறதுக்காக ஏற்பாடு பண்ணினேன், ஆனா இப்பவும் மாறன் மேலேயும் சரி ராகவன் மாமாவும் சரி நீ பாசமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ராகவன் மாமானாலதான் நம்ம அண்ணன் இறந்தாருங்கிற உண்மையை மட்டும் நான் எந்த காலத்திலயும் யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன், அதை உனக்கு தெரியாம நான் பாதுகாத்து வச்சுக்குவேன்னு நினைக்கிறாங்க வீரா. வீரா வீட்டுக்கு வந்த விஷயம் தெரிஞ்சதும் ராமச்சந்திரன் வீராவை பார்க்கறதுக்காக வராங்க. வீரா, உனக்கு இப்படி ஆயிப்போச்சேன்னு நான் கேள்விப்பட்டதும் எப்படி துடிச்சு போனேன் தெரியுமா,
வீரா, அந்த கடவுளோட அருளால் உனக்கு எதுவும் ஆகாமல் இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லது. நீ திரும்பி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க ராமச்சந்திரன். மாமா, எனக்கு எதுவும் இல்லை, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா இருக்கேங்கிறாங்க. எனக்கு அது போதுமான்னு சொல்லிட்டு போகிறாங்க ராமச்சந்திரன். அடுத்தது மாறன் வர்றாங்க. வந்ததும், வீரா நீ படுத்துக்கோ, உனக்கு ஏதாவது சாப்பிட தேவைன்னா என்ன கேளு, எழுப்பி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு கீழே தரையில் படுக்கிறாங்க மாறன். டேய், ஏன்டா தரையில் படுத்துட்ட, வந்து கட்டிலில் படுங்கிறாங்க. இல்லை வீரா, நீ நல்லா நிம்மதியாக டோங்கு, உனக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது, நான் கீழேயே படுத்துக்கிறேங்கிறாங்க. அதை பார்த்த வீரா சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.